அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து பார்த்திபன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா, யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற அக்ஷதா ஹோட்டல்லேருந்து கதைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்தியன் ஃபுட், சவுத் இண்டியன் ஃபுட், ஸ்ரீலங்கன் ஃபுட் எல்லாம் இருக்குது. மெயினாக ஸ்பெஷலாக வந்து இந்தியன் ஃபுட்ஸ் நல்லாயிருக்கும். இந்தியனில் இப்போ இந்தியாவில் எப்படி, தமிழ்நாட்டில் எப்படி சாப்பாடு வகைகளோ அது அப்படி இங்கே இருக்குது. மெயினாக தோசை, பூரி, சவுத் இண்டியன் சாப்பாடு வகைகள். பகலில் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் சாப்பாடு என்னென்ன இருக்கோ அத்தனை இங்கே இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சைடு பார்த்தீங்கன்னா இதான் ஆரியகுல சந்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரியகுல சந்தி. ஆரியகுல சந்தி நேராக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். இந்த வழியாலும் போல ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, இப்போ இந்த தோசைக்கு பேர் என்னென்னா கீ பெப்பர் மசாலா. இதான் இப்போ சாப்பிட போகிறேன். சாம்பார் வாங்குறீங்களா? ஓகே, ஒரு செட் பூரி கொண்டாங்கண்ணா. பூரி ஒரு செட் கொண்டாங்க. நல்ல முருகலாக போட்டிருக்காங்க.
சூப்பராக இருக்குது. இந்தியாவில் ஒயிட் சட்னியாக இருக்கும், இங்கே மிளகா. பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதை எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு முருகலாக இருக்குது. சாப்பிடும்போது இந்த முருடு சேம் இந்தியாவில் இப்படி தான். இங்கே வந்து சவுத் இண்டியன் ஃபுட் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் என்னென்ன ஏதோ ஒரு பூரி மட்டும் ஒரு பீஸ் மட்டும். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ கொழும்புலேருந்து வர்ற, இப்போ கொழும்புலேருந்து தமிழ், முஸ்லீம், சிங்களம் எல்லாம் வர்றவங்க எல்லாம் நல்லூர் கோவில் போயிட்டு பக்கத்தில் விகாரம் இருக்குது, எல்லாம் போயிட்டு இங்கே தான் வருவாங்க. காலையில், மதியம், இரவு சாப்பாட்டுக்கு இங்கே தான் வருவாங்க. ஏன்னா மெயினாக வெஜிடேரியன் அவங்க விரும்புகிறார்கள். ஸோ இங்கே தான் எல்லோரும் வருவாங்க. முக்கியவாசி பேர் வந்து இங்கே வந்து இந்த கொஞ்சம் இவங்க இந்திய தரத்தில் சேரபடியாக சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தோசை தாராளமாக போதும். இன்னும் அவ்வளோ பெருசாக பாதி தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் பாதி வயிறு நிறைஞ்சிடுச்சு. ஒரு பூரி ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், கொண்டு வருவாங்க. அடுத்து பூரி வந்திருக்கு. பூரியும் வந்து அந்த பஞ்சு மாதிரி சூப்பர். இந்தியாவில் பண்ண மாதிரியே, இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வந்துடுச்சு. கூட்டத்தை பாருங்கள். ஒரு மாதிரியாக சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் வெஜிடேரியன் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வருவாங்க. ஏன்னா வெஜிடேரியன் தானே, பியூர் வெஜிடேரியன். ஸோ அவங்க வந்து ஃபாரினர்ஸ் வந்து வெஜிடேரியன் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அவங்க வந்து யாரும் இங்கே யாழ்ப்பாணம் வந்தவங்க இந்த ஹோட்டலுக்கு வந்து டேஸ்ட் பண்ணாமல் போனவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த இந்தியன் அவங்களுக்கு ஃபாரினர்ஸுக்கு மெயினாக வந்து தோசை பிடிக்கும். நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.